ஆஸ்துமானால சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களா? இந்த மீன் பிரசாதத்தை முன்னாடியே சாப்பிட்டுருந்தா ஆஸ்துமா எப்பயோ காணாமல் போயிருக்குமே. ஒரு சின்ன மீனில் ஒரு மருந்தை வச்சு உங்கள் வாய்க்குள்ள போட்டால் அது நுரையீரலில் இருக்க எல்லா சளையும் சாப்பிட்டுட்டு நேராக தொண்டைக்குள்ளே போயிட்டு உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ ஆஸ்துமா கிளியர் ஆயிரும். இதெல்லாம் நம்புற மாதிரியும் அங்கே இருக்குது. இன்னும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதை பார்த்துருக்கேன். பட் இப்போயும் நூற்றுக்கணக்கான பேர் இது மாதிரி வைத்தியத்தை நம்பி போயிட்டு தான் இருக்காங்க. ஆஸ்துமாவை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதை போய் பார்த்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுங்கள். அதை விட்டு நீங்கள் இது மாதிரியான மூட நம்பிக்கையில் இருக்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம், ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் கொடுக்கலாம். பட் ஆஸ்துமா சரியாகாது. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆஸ்துமா நோயாளியாக தான் இருப்பீங்க. அப்போ ஆஸ்துமா சரியாகணும்னா சயின்டிஃபிக்காக அதை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்க வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனை உயிரோடு சாப்பிடும்போது அது மீனுக்கு நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதில்லை.